Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Meesho ஆப்ல வந்து ஸ்மார்ட் காயின் சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Meesho ஆப்புக்குள்ள வந்து போய்க்கலாம். Meesho ஆப்பே வந்து இப்போ புதுசாக வந்து நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து புதுசாக கீழே வந்து ஸ்மார்ட் காயின் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துட்டுருக்குது. அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து கெட் 38 அப்படின்னு சொல்லி ஒரு இது அப்டேட் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் காயின் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இந்த அப்டேட் வந்து வராது. சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்மார்ட் காயின் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் காயின் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் காயினுக்குன்னு தனியாக நம்ம எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்காது இல்லைங்களா? அதனால் இந்த ஸ்மார்ட் காயின் மட்டும் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மேலே வந்து ஏர்ன் ஸ்மார்ட் காயின் சொல்லியிருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நிறையா. அண்டர் 149 அதாவது ₹149 நமக்கு வந்து ஸ்மார்ட் காயின் கிடைக்கிற மாதிரி, ₹199 கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஸ்டோர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் காயின் இருக்கிறது மட்டும் நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். இந்த ப்ராடக்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் காயின் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த சுடிதார் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து இங்கே பை பண்ணோம் அப்படின்னா ₹235. நாம் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 35 ஸ்மார்ட் காயின் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் காயின் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்மார்ட் காயினோட வேல்யூ ₹1 கொடுத்துருக்காங்க. ₹1 டிஸ்கவுண்ட் ஆன் நெக்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 35 ஸ்மார்ட் காயின் கிடைக்கும். அந்த இதை வந்து அடுத்த தடவை நான் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த ₹35 டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் Meesho ஆப்பை வந்து பழைய வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் மீஷோன்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா நியூ வெர்ஷன் சொல்லி வரும். அப்டேட்டுன்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா தான் இந்த புது அப்டேட் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து மேலே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கெட் ஸ்மார்ட் காயின் ஆன் ஷாப்பிங் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஷாப் ப்ராடக்ட்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் டு கெட் காயின்ஸ், நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குது. அந்த காயின்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 7 days ஆஃப்டர் டெலிவரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் நம்ம வாங்கி நமக்கு வந்து கையில் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 7 நாள் கழித்து அந்த காயின்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இதில் வந்து ஆட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு யூஸ் காயின்ஸு டு கெட் டிஸ்கவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7 நாள் கழிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து அந்த காயின் ஆட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ப்ராடக்டை ஆர்டர் போடும்போது அந்த காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ பை இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹேங்கர் வந்து நான் டைப் பண்ணி பார்க்குறேன். அதில் ஏதாவது காயின்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன். காயின்ஸ் இருக்கிறதா நான் வந்து இப்போ பை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாகவே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீல் ஹேங்கர் வந்து பேக் ஆஃப் 6 வந்து 121ன்னு கொடுத்துருக்குறாங்க. வேறு இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குதே. இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இது பேக் ஆஃப் 12 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கிளாத் ஹேங்கரு. ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 155 கொடுத்துருக்காங்க. அதாவது ₹155 கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க.
இப்போ இதில் வந்து கீழே பாருங்கள், எனக்கு வந்து 3 ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இதில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு. 3 ஸ்பெஷல் ஆஃபர் போக நான் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ₹109 பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு அங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதிலேயே நான் வந்து ரிவ்யூ பார்த்துக்கிறேன். ரிவ்யூ வந்து ஓகேவாக தான் இருக்குது. எக்ஸலண்ட் வந்து 95 பேர் கொடுத்துருக்காங்க. புவர் வந்து 23 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ப்ராடக்டை வந்து இப்போ வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ₹39 வந்து ஸ்மார்ட் காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 3 ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கெட் எக்ஸ்ட்ரா ₹19 ஆஃபர், யூஸ் ஸ்மார்ட் காயின் அண்டு கெட் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மார்ட் காயின் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒன்லி ராங் ஆர் டெஃபெக்ட் ஐட்டம், அதாவது நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 2 இது கேட்கும். ஆல் ரிட்டர்ன்ஸுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்லி அதாவது டேமேஜ்டு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா மட்டும் நான் ரிட்டர்ன் போடுற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 3வது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ₹12 எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த 3 ஆஃபர் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு மொத்தமாக எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது அப்படின்னா ₹46 எனக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது. ஓகே, இது ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து பை நவ் கொடுக்குறேன். இப்போ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல் ரிட்டர்ன்ஸு ஒன்லி ராங் டெஃபெக்ட்டுன்னு சொல்லி. அதாவது ஒன்லி ராங் டெஃபெக்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா, அதாவது இப்போ நான் ப்ராடக்ட் எனக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஏதாவது வேறு ப்ராடக்ட் தப்பாக வந்துச்சுனாலோ இல்லைன்னா ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் போட முடியும். இந்த இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிடிக்கலைன்னா கூட நான் வந்து ரிட்டர்ன் போட்டுக்கலாம். எப்படி எனக்கு வந்து ப்ராடக்ட் எனக்கு வந்து பிடிக்கலை, இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட என்ன ரீசனும் இல்லை, எல்லா ரீசனுக்குமே வந்து நம்ம இதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒன்லி ராங் ஆர் டெஃபெக்ட், ஏன்னா இதுக்கு வந்து ₹15 எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்லி ராங் ஆர் டெஃபெக்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். இப்போ பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே பாருங்கள், எனக்கு மேலேயே வந்து டெலிவரி டேட் வந்துருச்சு. 3 ஆகஸ்ட்டுன்னு சொல்லி டெலிவரி டேட் வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு ஸ்மார்ட் காயின் வந்து இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டு 7 நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்மார்ட் காயின் வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே அட்ரஸ் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணலை, அதை அப்படியே வச்சுக்கிறேன். சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே சேஞ்சுன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற அட்ரஸ் எல்லாமே வரும். இல்லை அது இல்லாமல் புதுசாக அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து ஆட் நியூ அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய அட்ரஸையே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ₹140 எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் போக வந்திருக்குதுங்களா, அதை கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ₹12 வரும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 ஆஃபர் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து இப்போ வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ₹12 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. ₹140 தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு கொடுக்குறேன். ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், ₹12 வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் போக நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுறது ₹128 பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ரீசெல்லிங் ஆர்டர்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இந்த ஆப் வந்து ரீசெல்லராக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம கமிஷன் வச்சு நம்ம விற்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி விற்றீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் எவ்வளோ கமிஷன் வைக்கிறீங்களோ அங்கே அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இது நோ தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா இது என்னுடைய ஓன் பர்ச்சேஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பே நவுன்னு சொல்லி இப்போ நான் டோட்டலாக டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ₹128 நான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் பே நவுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள்.
ஓகே, இப்போ நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வருது பாருங்கள், 35 ஸ்மார்ட் காயின்ஸு கம்மிங் யூன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் ஆர்டர் போட்டது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மை ஆர்டர்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்துருச்சு. இப்போ இதோட ப்ராடக்டோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 155 ரூபா. அமௌண்ட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 ரூபா நான் வந்து கொடுத்துருக்கேன், என்னோடய ஆஃபர்லாம் லெஸ் ஆனது போக. இப்போ இதிலேயே வந்து என்றைக்கு வந்து எனக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 3 வந்து எனக்கு டெலிவரி ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஷிப்டு ஆகலை. ஸோ இதிலே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் காயின் வந்து எனக்கு ஆட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலில் வந்து மீஷோ ஆப்பை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். எப்படி ஆர்டர் போடுறது, எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.